பாருங்கள், மசாலாலாம் நல்லா உள்ளே சாந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அருமையாக இருக்குது. நம்ம ஸ்லேப்பி மீன் இன்றைக்கி எடுத்துருக்கோம். இது எப்படி வறுக்கிறதுக்கு மசாலா சேர்த்துக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி ரொம்ப பெரிய பீஸாக இருக்கனால லைட்டாக அப்படி போடுவோம். ஏன்னா அப்போ தான் மசாலாலாம் நல்லா சாரும் உள்ள. இப்போ இந்த மாதிரி நம்ம கோடு போட்டு விட்டோம்னா எல்லா மீன்லேயும் மசாலாலாம் உள்ளே சாந்துடும். இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி இப்போ எல்லா பீசஸையும் நம்ம கோடு போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டுக்குவோம். ஏன்னா மசாலா பார்த்துடலாம். இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு, லெமன், வெள்ளைப்பூடு ஒரு 10 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். இப்போ இதை தட்டி எடுத்துக்குவோம். சரி, வெள்ளைப்பூடை நச்சுக்குவோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி தான் பூண்டு இது மாதிரி தட்டி சேர்த்துக்கிறது. எண்ணெயில் வறுக்கும்போது இந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ எல்லா பூண்டையும் தட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்குவோம். எடுத்து வச்சுருக்க லெமனையும் புழிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெள்ளைப்பூடு, அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ இதை லைட்டாக தண்ணி ஊற்றி பெசரிக்குவோம். ரொம்ப தண்ணியாக பெசரிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி நல்லா பெசரிக்குவோம். இப்போ இந்த மீனை ஒன்று ஒன்றா எடுத்து மசாலா எல்லாமே சாடுற மாதிரி பரட்டி விட்டுக்குவோம். இதில் லைட்டாக மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா பரட்டிக்குவோம். இந்த மசாலா எல்லாமே வந்து இந்த கீரி விட்டுருக்கோம் உள்ளே, இது எல்லாத்துலேயுமே விட்டு நல்லா சாறுற மாதிரி போட்டுக்குவோம். நீங்கள் ஒன்றா போட்டு பரட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே எல்லாம் நல்லா தடவி விட்டு பரட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மீனையும் மசாலா பரட்டி வச்சுட்டோம். இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும் மசாலாவில். அப்போ தான் வந்து நல்லா உள்ளெல்லாம் இறங்கியிருக்கும். இதை ஒரு பவுலில் போட்டுக்கணும். இதையே நம்ம தட்டை போட்டு மூடி வச்சுக்கணும். ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம மீன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். மசாலாலாம் நல்லா உள்ளெல்லாம் இறங்கி நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்குவோம். சூடாயிடுச்சு. அது கூட நம்ம பரட்டி வச்சுருக்க மீனை சேர்த்துக்குவோம். இதை நல்லா கழுவி வச்சோம். கூட மேலவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்குவோம். கருவேப்பிலோட ஃப்ளேவர் எண்ணெயில் நல்லா இறங்கி டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். லைட்டாக இந்த பக்கம் அப்படியே திருப்பி விட்டுக்குவோம். நம்ம வீட்டிலே அரைக்கிற மசாலா போட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற மீன் மசாலாவோ பொரியலும் அதில் கலரிங் சேர்ப்பாங்க. அது கூட அஜினோமோட்டோ எல்லாமே சேர்ப்பாங்க. குழந்தைங்க சாப்பிட்றாங்க. நம்ம வீட்டிலே இது மாதிரி ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்பவும். இந்த பக்கம் ஒரு பரட்டி விட்டுருவோம். மசாலா எதுவுமே கொஞ்சம் கூட தட்டியில் ஒட்டலை உடையில பாருங்கள்.
பாருங்கள் மீன் நல்லா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துப்போம். நல்லாவே மசாலாலாம் உள்ளே சாந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் மசாலாலாம் நல்லா உள்ளே சாந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அருமையாக இருக்குது. டேஸ்ட் உண்மையாக சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.